நம்ம நெட் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. பல கட் ஆகி. அப்படியா? ஏன்னு தெரியலையே. இது எப்படிங்க இருக்கு பாருங்க. அந்த பிளாக் கலர் பார்டர்ல ஃபர்ஸ்ட் போட்டு ஃபில் பண்ணதுல அப்புறம் அந்த யானை கோலம் உள்ள போட்டாச்சு. போட்டுட்டு ஆரஞ்சு ஃபில் பண்ணும் பார்டர்ல. அதுக்கப்புறம் நடுவில் இந்த க்ரீன், அதுக்கு இங்கே வந்து க்ரீன், இங்கே பிங்க் ஃபில் பண்ணும். எப்படி இருக்கு பாருங்க. நடுவில் திருப்பி பாருங்க, பிளாக் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க, பார்டர் லைன் போடுறாங்க பாருங்க. இது ஒரு சுடிதார் கலர் காம்பினேஷன் மாதிரி தான் வருது இல்லை? ஆமாக்கா, நம்ம கலர்ஸில் சுடிதார் கலர்ஸில் இந்த மாதிரி தானே. இந்த கலர் காம்பினேஷன் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும், சூட் ஆகும்னு நம்ம நினைப்போம். அந்த கலர் காம்பினேஷனில் கூட நம்ம திங்க் பண்ணி இதை போடலாம் போல், கலர் பண்ணிக்கலாம் போல். அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கூட நல்லா தெரியுதுல்லக்கா. இந்த சின்ன கோலம் எவ்வளோ பெருசாக்கணும்னாலும் ஆக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த யானை வந்து ஈஸியாக போட்டு காமிச்சிருக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஐயோ யானை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிளாக போட்டிருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். நம்மளோட கிராண்டு, நம்மளுக்கு இது பண்ணலாம், நம்மளுக்கு இன்னைக்கு டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இதுவும் ஆனால் ஈஸி பாருங்கள். இது நீங்கள் இது மட்டும் கூட தனியாக போட்டுக்கலாம், பார்டர் ஸ்டைல் ரங்கோலின்னு சொல்லி போட்டுக்கலாம். இது வெறும் ட்ரையாங்கிள் மாதிரி தான். அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நம்ம கோயிலில், பழங்காலத்து கோயிலெல்லாம் பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே ரவுண்டாக்கி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. அந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது போட்டு முடித்தோடனே அந்த ஸ்டெப்பு போடுறேன் பாருங்கள். அந்த கோலம் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த இந்த இது ஃபுல்லாகவே இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பாருங்க, இந்த இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த இதெல்லாம் இந்த எந்த மாதிரி கோலம்னு சொல்லுங்க நீங்க. இது கலச கோலம், இது சங்கு கோலம், இது வேல் கோலம், இது வேல் மயில் சேர்ந்த கோலம், இது மயில் கோலம். இதுவும் பாருங்க, இது வேற ஸ்டைல். அந்த சங்கு கோலம் வேற மாதிரி இருந்துச்சா. இதில் நம்மளுக்கு எந்தது உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்க, நாங்கள் போட்டு காமிக்கிறோம். இங்கே பாருங்க, பாதி முடிஞ்சிருச்சு பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்டர் கொடுத்தோன்னா அது ஒரு தனி லுக்கா இருக்கா, நல்லா அழகா தெரியுது. இந்த கோலமும் சொல்லுங்க. இந்த வேல் கோலம்லாம் அழகா தெரியும் பாருங்க. இந்த வேல் கோலம் அதையும் சேர்த்து காமிக்கிறேன், இதையும் காமிக்கிறேன் பாருங்க. அது இப்போ அந்த பார்டர் போடுறதால நம்ம இந்த ஸ்டைல்லையும் எந்த கோலம்னு நீங்கள் சொல்லலாம், எது நல்லா இருக்குன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே அந்த பார்டர் முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இதையும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குங்க? ஒரே ஒரு ஸ்டெப்பு, லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த இது போடும்போது பாருங்கள், இது வந்து 2 இதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று விட்டு ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து ஈஸியாக
ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 2 கலர் வச்சுருக்கவங்க ஒயிட்டில் கூட போட்டுக்கலாம்லக்கா? ஒயிட்டில் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் கலர்ஸ் நிறைய இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கலர் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். கலரு ஒயிட் மட்டும் போட்டு அப்படி பார்த்தா கூட ரொம்ப அழகாக இருக்கும். வெறும் நீங்கள் செம்மனும் ஒயிட் மட்டும் தான் பார்க்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த செம்மண் போட்டு இது போட்டாலும் பரவாயில்ல. செம்மண் தண்ணி கலக்காமல் வெறும் பொடியாக அவங்க ஊரில் கிடைச்சாலும் அதுவும் இதுவும் சேர்த்தா போட அவ்வளோ அழகாக இருக்கும். கலர்ஸ் தான் நம்மளுக்கு கலர் இருக்கனால தான் இவங்க போடுறாங்க, கலர் இருக்கனால தான் அழகாக இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த டிசைன் வந்து நீங்கள் வெறும் வெள்ளை கோல பொடி போட்டு சும்மா இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்படியே பாருங்கள். நீங்கள் கோயிலில் இந்த டிசைன் கண்டிப்பாக இந்த பார்டர் டிசைன் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னது பெருசாக இது என்ன ஜாமெட்ரிக் பேட்டர்ன் போல் அப்படிலாம் நினைக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே கையில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டே பக்கத்தில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டே இருந்தால் போதும். பக்கத்தில் அப்படியே சர்க்கிள் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வரேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் பண்ணலை. பாருங்க எப்படி இருக்குன்னு, இப்படி பிரம்மாண்டமா இருக்கா, அழகுங்க, அவ்வளோ அழகா தெரியுது, சூப்பரா இருக்குல்லங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதில் பாருங்க ஃபில் வேற இன்னொரு ஃபில் பண்ணிடுறாங்க. சும்மா ஒரு டாட் தான் வைக்கிறேன். ஓகே ஓகே, டாட் வச்சு அது வந்து பிளாக் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னால இந்த இதுலேயும் அந்த பிளாக் போடும்போது எப்படிங்க இருக்கு கலர் காம்பினேஷனு? பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நேற்று யானை சொல்லிக்கிட்டே இருந்தோம் எப்படி கஷ்டமா இருக்கும் ஈஸியா இருக்கும் எப்படின்னு தெரியலையேன்னு. ஆனா ஈஸியா இருக்குங்க, ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இது யானெல்லாம் வரைய கஷ்டம் நினைக்கிறவங்கெல்லாம் இல்லை, நம்மளும் போடலாம். தெரியாது முடியாதுன்னு நினைச்சேன், ஆனால் போடலாம் போல. நான் ட்ரை பண்ணிட்டேங்க, போட்டுட்டேன், செம்மையா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல நீங்க மெஹந்தி கூட ட்ரை பண்ணிக்கலாங்க. இதுல நான் கோல போட்டியில் போன தடவை இல்லை, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாரும் போடுறது போட முடியுமா, நம்ம வித்தியாசமாக போடணுன்ட்டு சேலை முந்தான டிசைன் ஒரு தடவை போட்டேன். அது கூட ஆனால் போடுறாங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன்னு வைங்களேன், நல்லா தான் இருந்துச்சு. அது கூட ஒரு நாள் போடுவோம். சாரி டிசைனு அதுவும் கலர் அழகழகாக வரும்ல, போடும்போது அழகாக இருக்கும். வெயில் ஜாஸ்தியா இருக்குல்லக்கா, வெயில் ஜாஸ்தி, லீவ் விடும்போது தான் இந்த கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. வெயில் ஜாஸ்தி. எங்க ஊரு நல்ல குளிர்ச்சியான ஊர் தாங்க, எங்களாலேயே வெயில் தாங்க முடியல. இன்னும் சென்னை மதுரைலாம் எப்படி இருக்குமோ தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கோல போட்டியில எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்கினவங்க
இல்லக்கா சின்ன பிள்ளைகளெல்லாம் வித்தியாசமெல்லாம் நீங்க போட்டு தானே வாங்கியிருக்கீங்க எல்லா டைம்லயும். ஆமா, வித்தியாசமா போடணும்ட்டு எல்லாரும் போடுறதா விநாயகர் சதுர்த்தியில தெரு பூரா விநாயகர் சதுர்த்தியில கோலம் போட்டின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித்தியாசமா வித்தியாசமா நம்ம போட்ட கோலம் வந்து யாருமே போட்டிருக்க கூடாதுன்ட்டு விநாயகரே வரைஞ்சிட்டேன். எப்படி சூப்பர்ல. அப்ப 6th 7th தானே. அது எத்தனாவது பிரைஸ்க்கு? அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் போட்டுட்டா அதுக்கு மீறி ஏதாச்சும் போட முடியுமா? அதான் ஈஸியா எப்படி விநாயகர் எந்த பிரைஸும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தே ஆகணும். விநாயகரை போட்டீங்கல்ல. அந்த தெருவுலயே இல்ல 2 தெரு காம்படிஷனு. தெருவுலயே அந்த ஒரு தெருவுல தான் நான் மட்டும் தான் போட்டிருந்தேன். அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த வருஷம் திருப்பூர விநாயகர் தான். ஆமா, அப்ப நாங்க விநாயகர் போடாம வேற ஏதாச்சும் போட்டிருக்கணுமே. கண்டிப்பா வேறதான். தண்ணியில போட்டேன். தண்ணியில போலாம். ஆமா ஆமா, வித்தியாசமா வருஷம் போடணும்ல. அப்ப இந்த மாதிரி தண்ணியில நம்மளுக்கு இங்க போட்டு காமிக்க முடியுமா? முடியும், ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம். அந்த தண்ணியில போட்டு இது என்னப்பா சட்டி வச்சிருக்க அப்படின்னா, சட்டிக்குள்ள எட்டி பாருங்க அப்படின்னு கெஸ்ட் வரும்போது. சட்டினா கடாய்ங்க, கடாய். ஆமா, சட்டியில ஒரு மாதிரி டபர சட்டி, கடாய் மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசா சில்வர் கடாய் மாதிரி. அதுல எட்டி பாருங்க அப்படின்னா, என்னப்பா எட்டிட்டு தான் பார்க்க சொல்ற அப்படின்னா, எட்டி பார்த்தா தானேங்க தெரியும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் நம்ம மார்க். அதாவது வந்து எப்போவுமே ஒரு போட்டின்னா நம்ம போடுறது ஐடியாவுக்கு மட்டும் 50 மார்க்ஸ் தான். மிச்ச 50 மார்க்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு, அப்புறம் கலர் காம்பினேஷனுக்கு, மற்றவங்க யாரும் போடாதது போடணும் அப்படின்ட்டு. மிச்ச மார்க்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணி தானே ஆகணும். அந்த அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கணுமே, திருப்பூர ஒரு விநாயகர் வந்து எட்டி பார்க்குறாரு, ஒரு விநாயகர் வந்து சமணம் போட்டு உட்காந்துருக்காரு, டான்ஸ் ஆடுறாருன்னு அப்படியே பார்த்துட்டே வந்து இந்த தடவை நம்ம விநாயகர் போட்டால் நம்மளால ஜெயிக்க முடியாது போல அப்படின்ட்டு சரி யோசிச்சு இப்படி வேணா பண்ணி பார்ப்போம் அப்படின்போது நமக்கு அந்த வருஷமும் ப்ரைஸ் கிடச்சிச்சு. சூப்பர்க்கா. ஏதோ வித்தியாசமா பண்ணணும். சரிங்க, கடைசி சொல்லிக்கிறேன். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிளாக் இது எப்படி போட்டாங்கன்னு யோசிக்க கூடாது. பிளாக் ஃபில் பண்றோம், அதுக்கு மேலதான் இது பண்றோம். கலர் எப்படி போட்டாங்க ஒண்ணு கூட வந்து வெளியே வராம எப்படி போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பிளாக் பேஸ் வந்து பிளாக் போட்ட உடனே தான் யானை. அதுவும் எப்படி தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 6 இப்படி உல்டா 6 மாதிரி போட்டா, அப்புறம் இப்படி வெறும் கோடு போட்டு அப்புறம் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஃபுல்லா இது. அப்புறம் இந்த இதெல்லாம் ஈஸியில நம்மளுக்கே வரும்ல இந்த இது. அப்புறம் இதில் கலர் ஃபில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப ஈஸி. நீங்கள் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வேணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே பாருங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை பாருங்க, ஈஸியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட அனுப்புங்க கமெண்ட்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நம்ம அது யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க ட்ரை பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்க. ட்ரை பண்ணதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, நாளைக்கு வேற ஏதாச்சும் புதுசா நாங்க போடுறோம். பாய் பாய். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது ஈஸி டிசைன்ங்க. கலர் காம்பினேஷன் எப்படிங்க இருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலர் காம்பினேஷன் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சுங்க. எப்பயுமே கிரீனும் பிங்க்கும் பெர்ஃபெக்டா இருக்குங்க. கலர் காம்பினேஷன்ல நல்ல லுக்கு செம்மையா தெரியுது. பேஸ் பிளாக் போட்டு இந்த மாதிரி வரையலாங்க, சூப்பரா தெரியுது. பாருங்க இந்த லுக் பாருங்க. இதெல்லாம் கஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸிங்க. இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணது எல்லாமே ஈஸி தான். பேஸு பிளாக் போட்டுக்கிறோம், சைடில் ஃபுல்லாக கலரு, அவ்வளோதான். நடுவில் யானை.